சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது தானியேல் 2 அதிகாரம் 49 வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நண்பர்களை என்றைக்கும் மறக்கக்கூடாது என்பதே. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு கண்டான். தேசத்திலிருந்த ஞானிகள் அனைவரையும் வரவழைத்து தான் கண்ட கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அந்த ஞானிகள், சொப்பனத்தின் அர்த்தத்தை வேண்டுமானால் சொல்லுகிறோம், நீர் என்ன சொப்பனம் கண்டீர் என்பதை அறிவதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது என்றார்கள். இதை கேட்ட ராஜா மிகவும் கோபமடைந்தவனாக அவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். பிறகு தானியேலை குறித்து கேள்விப்பட்ட ராஜா அவனை அழைத்து கேட்கும்போது, தானியேல் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்னான். இதை கேட்ட பாபிலோனின் ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலின் தேவனே தேவன் என்று பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தினான். தானியேலுக்கு தேசத்தின் பதவியை கொடுத்தான். தானியேல் தன்னுடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ இவர்களுக்காகவும் ராஜாவினிடத்தில் கேட்டபடியினால் ராஜா அவர்களுக்கு பாபிலோனின் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கும்போது அப்போது நாம் நம்மை மட்டுமே நினைத்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நமக்கு மட்டுமல்லாது நம்முடன் இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்காகவும் தானியேலைப் போல கர்த்தரிடத்தில் நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்காமல் நம்முடைய நெருங்கியவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எங்களுடன் இருக்கிறவர்களும் மற்றவர்களும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று உம்மிடத்தில் வேண்டுகிறோம். அவர்களுக்கு தேவையான பலனையும் கிருபையையும் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.